அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று உலக மண் தினம் என்று ஷெப்பர்டு நிர்வாகத்தினர் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியை சார்ந்த எங்களுடைய அமைப்பு இந்த நாகமங்கலத்தில் இருக்கின்ற மூலிகை தோட்டத்தில் இந்த விழாவினை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உலக மண் தினம் என்பது இன்றைக்கு அவசியமான ஒரு நாளாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் மண் வளம் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணை பார்க்கின்ற போது அது நம்முடைய தாய் மடி என்று நினைக்காமல் இதை எப்படி வியாபாரமாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் நகன்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இதையெல்லாம் ஒரு விழிப்புணர்வாக இந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் இந்த தோட்டத்தை பற்றியும் இங்கு இருக்கின்ற மூலிகைகள் பற்றியும் இங்கு இருக்கின்ற மண் வளத்தை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த நாளை டிசம்பர் 6ஆம் தேதி இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் எங்களுக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். குறிப்பாக ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸில் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கள் கல்லூரியிலிருந்து பேராசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. எங்கள் ஷெப்பர்டு நிர்வாகத்தை சார்ந்த கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் சேர்ந்த மாணவ செல்வங்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க துறையில் இருக்கின்ற இந்த சுற்றுப்புற சூழல் குழுவினரை சார்ந்த மாணவர்கள் மட்டும் நாங்கள் அழைத்தோம். ஏறக்குறைய ஒரு 50 பேர் இங்கே இருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் காலையில் தொடங்கிவிட்டு இன்றைக்கு இந்த நேரத்தில் மரநடு விழாவை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஏறக்குறைய இந்த பகுதியில் ஒரு 150 மரங்களை நடுவதற்கான ஒரு முயற்சிகளை ஏற்கனவே நாங்கள் தயாரிப்போடு இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஏறக்குறைய அந்த அதிகாரிகள் சில மரக்கன்றுகளை நட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நம்முடைய மாணவர்கள் இன்னும் இருக்கின்ற பகுதிகளில் எல்லாம் இந்த மரக்கன்றுகளை நடுவார்கள். இந்த இடம் ஒரு அருமையான ஒரு பயிற்சி தளமாக மாற்றப்பட போகின்றது. இந்த இடத்தில் இது ஒரு எக்கோ டூரிசம் அல்லது ஒரு நேச்சுரல் வாக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயற்கையான ஒரு அமைப்பில் எப்படி நாம் நடந்து செல்வது, நாம் நடக்கின்ற போது இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த மூலிகைகளையும் மரங்களும் தருகின்ற ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கின்ற போது நம்முடைய உடல் நலத்துக்கு நாம் எப்படி நாம் தயாரிக்கின்றோம், இந்த மண்ணை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம், இந்த மரங்களை எல்லாம் செடிகளை எல்லாம் எப்படியெல்லாம் நாம் பாதுகாக்க முடியும் என்ற முனைப்போடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அதிகாரிகளுக்கும் எங்கள் கல்லூரியை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் இன்னும் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முழுக்க அதை ஒரு ஒளி வடிவில் கொண்டு வருகின்ற முயற்சியில் நியூஸ் 28 என்ற இந்தியா நியூஸ் 28 என்ற இந்த நிறுவனத்துக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இயற்கை வாழ வேண்டும், இயற்கை வழியாக நாம் வாழ வேண்டும், நாம் வழியாக இந்த சமுதாயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தோடு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.